Hello everybody, this is Jilfa on behalf of Pradhi Game Academy. Last 3 videos la நம்ம discuss பண்ணிட்டு இருக்கிறது elements and compounds அப்படின்ற chapter தான் இல்லையா? Just a minute guys. Yes, elements and compounds அப்படின்ற chapter தான் discuss பண்ணிட்டு இருக்கோம். இதில இருந்து நீங்க ஒரு question கூட மிஸ் பண்ணிட கூடாது அதனால தான் நான் எல்லா கான்செப்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கேன். Just hear it out on your free time. Definitely you can answer any question from this chapter. Okay, இதில் இப்போ இந்த வீடியோவில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வேலன்சி அப்படின்ற ஒரு டாபிக் பற்றியும் பார்த்துட்டு, அதாவது இணைத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்டிங் ஃபார்ம் பண்ணுறதுல வேலன்சி அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு, இம்பார்ட்டண்ட்டாக மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், உலோகங்களை பற்றியும் உலோக போலிகள் இல்லை உலோகத்தன்மை இல்லாத தனிமங்கள் பற்றியும் ஒரு டிஸ்கஷன் இங்கே நம்ம வச்சுட்டு இந்த சாப்டரை எண்ட் பண்ணிடுவோம். ஓகே, let us discuss about valency, metals and non-metals in this chapter. Okay, அப்படின்னா வேலன்சி அப்படின்றது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்றது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O பாருங்க, வாட்டர் பற்றி தான் இவங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட்டரில் ஹைட்ரஜன் அப்படின்றது ஆக்சிஜனுக்கு பாருங்க ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இந்த சைடு இன்னொரு ஹைட்ரஜன், 2 மாலிகுலர், அதாவது 2 ஆட்டம் இருக்கா, ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, 2 ஹைட்ரஜன் அணு இருக்கு, 2 ஹைட்ரஜன் அணுமே ஒவ்வொரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ இதுதான் ஒரு எலிமெண்டோட வேலன்சி அப்படின்றது. அதாவது இன்னொரு எலிமெண்ட் இன்னொரு தனிமத்து கூட இணையறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படுமோ அதை தான் நம்ம இணைத்திறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். சிம்பிளி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸை ஒரு எலிமெண்டால ஒரு தனிமத்தினால கொடுக்க முடியுது, வாங்க முடியுது, அவ்வளோதான் இணைத்திறன் எலக்ட்ரான்றது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட் இருக்கு இல்லையா, கடைசி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் நம்ம அந்த தனிமத்துடைய இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க 1 இருக்கு. அப்போ ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, ஹைட்ரஜனோட வேலன்சியும் 1 தான், இணைத்திறனும் 1 தான். இந்த ஒரு எலக்ட்ரானை தான் அது இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இன்னொரு தனிமத்துக்கு டொனேட் பண்ணி என்ன பண்ணுது, ஒரு பாண்டை அங்கே மேக் பண்ணிக்குது. ஓகே, அப்போ அலுமினியம் எடுத்துக்கோங்க. அலுமினியமோட கடைசி ஷெல்லில் 3 இருக்கு. அப்போ அலுமினியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, அலுமினியமோட இணைத்திறன் எலக்ட்ரான்கள் எவ்வளோ, 3. இந்த மாதிரி இமேஜ் கேட்டு கூட குவெஷன்ஸ் வரலாம். ஓகே, இணைத்திறன் அப்படின்றது என்ன? ஒரு தனிமத்தின் இணைத்திறன் என்பது அத்தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறனின் அளவு, அவ்வளவுதான். அப்போ ஒரு எலக்ட்ரான், ஒரு தனிமம் இருக்கு, அந்த தனிமத்தோட கடைசி ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்படின்னா இந்த எலக்ட்ரான், இந்த தனிமம் என்ன பண்ணும், இந்த தனிமமால 7 எலக்ட்ரானையும் டொனேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்க தான் பார்க்கும் இல்லையா? அப்ப இந்த தனிமத்தோட இணைத்திறன் எலக்ட்ரான்கள் எவ்வளோனா 1 தான். ஏன்னா இது 1 வாங்கிக்க தான் பார்க்கும், என்ன அக்செப்ட் தான் பண்ணும். இந்த தனிமம் அப்படின்னா இந்த எலிமெண்ட் இஸ் அன் எலக்ட்ரான் அக்செப்டர், டோனார் கிடையாது. அதனால இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான். ஆனா ஒரு சில எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, அவங்களோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு சில ஆட்டமோட ஒரு சில எலிமெண்ட்டோட தனிமத்தோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்கள் இருக்காங்க. இந்த 2 எலக்ட்ரானை இது இன்னொரு தனிமத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். அதனால இது 2 எலக்ட்ரானை கொடுத்து இன்னொரு தனிமத்துக்கு கூட போய் சேர்ந்துக்குது, இன்னொரு எலிமெண்ட் கூட போய் சேர்ந்துக்குது. அப்ப இந்த அணுவோட இந்த ஆட்டமோட இணை எலக்ட்ரான்கள் இணை திறன் எவ்வளோ சொல்லுங்க? வேலன்சி ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க? 2
மைனஸ். ஏன்னா இது என்ன பண்ணுது, இந்த 2 ப்ளஸ். இவங்கெல்லாம் மெட்டல்ஸ். ஓகே, ஜென்ரலி ப்ளஸ்ன்னு வர்றது மெட்டல்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, 2வை அவங்க கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த 2 அப்படின்றது இங்கே இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2வை கொடுக்க போகிறாங்க. அப்போ இதோட வேலன்சி அப்படின்றது 2. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேலன்சி இணைத்திறன் அப்படின்றது 2, வேலன்ஸ் எலக்ட்ரானும் 2 தான். ஆனால் இங்கே இதோட வேலன்சி, இந்த கேஸ் எடுத்துக்கிறோம்ல 7 எலக்ட்ரான், இதோட வேலன்சி அப்படின்றது பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, வேலன்சி இங்கே எவ்வளோ இருக்குது, 7. வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்குது, வேலன்சி அப்படின்றது -1. இது 1 மட்டும் இதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது ஷெல் ஃபில் ஆகிடும்ன்றனால -1 இணைத்திறன். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் மோஸ்ட் ஷெல்லில். கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இணைத்திறன் எலக்ட்ரான் 7 இருக்குது, ஆனால் அதோட இணைத்திறன் -1ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 1 வந்துருச்சு அப்படின்னா இந்த ஷெல் ஃபில் ஆகிடும் இல்லையா. அப்போது ஒரு சில ஆட்டம், ஒரு சில அணுக்கு என்ன ஆகுது, 4 இருக்குது, 4 வேலன்சி இருக்குது. அப்போது இது என்ன பண்ணும், டொனேட் பண்ணுமா, அக்செப்ட் பண்ணுமா? இதனால டொனேட்டும் பண்ண முடியாது, அக்செப்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸை தான் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பனோட வேலன்சி 4, வேலன்ஸ் எலக்ட்ரானும் 4. இதனால் டொனேட்டும் பண்ண முடியாது, அக்செப்டும் பண்ண முடியாது. அதனால தான் இது ஒரு மியூச்சுவல் ஷேரிங் கோவேலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான் நான் சொன்னேன் இல்லையா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்சி மாதிரி இது பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் அப்படின்றதுலாம் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அணுவின் உட்கருவிலிருந்து கடைசியாக உள்ள வெளிக்கூடு இணைத்திறன் கூடு எனப்படும். வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஷின் கேட்குறேன், இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஏதோ ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம்க்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வெளிக்கூடில் இணைத்திறன் கூடில் 6 எலக்ட்ரான் இருக்குது. 6 எலக்ட்ரான் இருக்குது. இதோட வேலன்சின்னு சொல்லக்கூடிய இணைத்திறன் எவ்வளோன்னு சொல்லுங்க. இணைத்திறன் எவ்வளோன்னு சொல்லுங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைத்திறன் எலக்ட்ரான்கள் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இப்போ வேலன்சி இதில் என்ன இருக்கும், 2 மைனஸ் 2 வந்துச்சுன்னா இது ஃபில் ஆகிடும். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. சிம்பிள், அவ்வளோதான். அதனால தான் நம்ம ஹைட்ரஜன் அப்படின்றதுலாம் H+ அப்படின்னு சொல்லுவோம். வேறு என்ன, இப்போ ஃப்ளூரின் அப்படின்னு இருக்குன்னா ஃப்ளூரின் மைனஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா, அதான ரீசன்ஸ் எல்லாம் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் தனிமங்கள் அப்படின்றத உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள், அதாவது உலோகம் இல்லாத தனிமங்கள் அலோகங்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லி 3 கேட்டகரிஸா எலமெண்ட்ஸை நம்ம பிரிக்கிறோம். அப்போ மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்றத ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். லஸ்டர் அப்படின்னா இது மின்னுற எபிலிட்டி. இப்போ அலுமினியம்லாம் பார்த்தோம், இரும்பை பார்த்தோம், கோல்டை பார்த்தோம், சில்வரை பார்த்தோம், எல்லாத்துக்குமே ஒரு மின்னுற மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குது பாருங்க. அது மெட்டல்ஸ்க்கு இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்கு இருக்காது. மெல்லபிலிட்டி அப்படின்னா தகடாக மாறும் தன்மை. அதை வந்து தின் ஷீட்டாக நம்மளால் அடிக்க முடியும். அயன் அடிக்க முடியும், அலுமினியம் அடிக்க முடியும், கோல்டை தின் ஷீட்டாக பண்ண முடியும், பெர்லியம் பண்ண முடியும், சில்வரை பண்ண முடியும். ஆனால் நான் மெட்டல்ஸ் அந்த மாதிரி அடிக்க முடியாது, தகடு மாதிரி அடிக்க முடியாது. டக்டிலிட்டி அப்படின்னா கம்பி மாதிரி. காப்பர் எடுத்துக்கோங்க, காப்பர் வந்து ஒரு ஒயர் மாதிரி, கம்பி மாதிரி நம்மளால திரிக்க முடியும். ஆனால் நான் மெட்டல் அந்த மாதிரி திரிக்க முடியாது. மெட்டல்ஸ் ஆர் டக்டைல், கம்பியாக திரிக்க முடியும், அலோகத்தை திரிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஹீட் கண்டக்டிவிட்டி. நமக்கு நல்லாவே தெரியும் மெட்டல்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல கடத்தி, நான் மெட்டல்ஸ் அப்படின்றது இன்சுலேட்டர்ஸ், கடத்தாது. வெப்பம் மற்றும் மின் கடத்தும் திறன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் அப்படின்றது பொதுவாக நல்லா கடத்தும்.
பொதுவாக அலோகங்களோட கடத்தும் திறன் அப்படின்றது கடத்தாது இல்லை மிக குறைவான திறன் கொண்டது. அடுத்தது மெட்டலை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் அப்படின்னா பொடி மாதிரி சாஃப்டாக இருக்கும். தோற்றம் எப்படி இருக்கு? உலோக பளபளப்புடையவை, பளபற்றவை அலோகம் அப்படின்றது. ஓகே, தென் வந்து அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். உலோகம் அப்படின்றது ரொம்ப கடினமாக இருக்கும். அலோகம் அப்படின்றது ரொம்ப மெதுவாக இருக்கும். சொனோரஸ் அப்படின்றது சவுண்டு கொடுக்கக்கூடிய எபிலிட்டி. மெட்டலை ஒரு இரும்பை தட்டணும் அப்படின்னா அதில் கொயின்னு ஒரு சத்தம் வரும். ஆமே ரைட்? அப்போது சொனோரஸ் அப்படின்றது சத்தத்தை உருவாக்கும் எபிலிட்டி வந்து எப்படி இருக்கு? சத்தம் உருவாக்கக்கூடிய அந்த பண்பு எப்படி இருக்கு அப்படின்றது ஒலி உருவாக்கக்கூடிய பண்பு உலோகத்துக்கு இருக்கு, அலோகத்துக்கு இல்லை. மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உருகு நிலை அப்படின்றது உலோகத்துக்கு பொதுவாக அதிகமாக இருக்கு, அலோகத்துக்கு குறைவாக இருக்கு. மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஹை ஃபார் மெட்டல்ஸ், லோ ஃபார் நான் மெட்டல்ஸ். டென்சிட்டி அடர்த்தியும் பொதுவாக எதுக்கு அதிகமாக இருக்கு? மெட்டல்ஸ்க்கு அதிகமாக இருக்கு, நான் மெட்டல்ஸ்க்கு கம்மியாக இருக்கு. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மெட்டல்ஸ் ஜென்ரலாக ரொம்ப சாலிடாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆல் த்ரீ ஸ்டேட்ஸ் அப்படின்றது நம்ம சாலிட், லிக்விட், கேஸ் 3 ஸ்டேட்லேயும் நான் மெட்டல்ஸ் இருக்கும். திண்ம வடிவில் மட்டும்தான் இருக்குது. திண்மம், திரவம், வாயுவா, அலோகம் தான் இருக்குது. உலோகம் திண்ம வடிவில் மட்டும் இருக்குது. அலோகம் அப்படின்றது திண்மம், திரவம், வாயு வடிவில் இருக்குது. ஓகே, மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றத பற்றி படிச்சிருவோம். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்ற உலோக போலிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பீரியாடிக் டேபிளில் நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன மெட்டலாய்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெலூரியம் அண்ட் பொலோனியம். ஓகே, போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெலூரியம் மற்றும் பொலோனியம் இவங்கெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் உலோக போலிகள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் யூசஸை மட்டும் படிச்சிருவோம். மெட்டல்ஸ் அப்படின்றது இவங்களால உலோக கலவைகளை ஃபார்ம் பண்ண முடியும். யாரு? மெட்டல்ஸோட சேர்ந்து மெட்டல்ஸோட சேர்ந்து அலாய்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். உலோகங்களோட சேர்ந்து உலோக கலவைகளை ஏற்படுத்துகின்றனர். ஒரு சில மெட்டலாய்ட்ஸ் சச்சஸ் சிலிக்கான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலிக்கானும் ஜெர்மானியமும் செமிகண்டக்டர்ஸ். சிலிக்கானும் ஜெர்மானியமும் குறை கடத்திகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் silicon appears lustrous but is not a malleable nor ductile. இப்போ சிலிக்கான் பற்றி மட்டும் சொல்கிறாங்க. சிலிக்கான் வந்து பார்க்கறதுக்கு வந்து பளபளப்பு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதால் ஒரு தகடு மாதிரி அடிக்க முடியாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தகடு மாதிரி அடிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ ஹீட்டையும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலிக்கான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது. அப்படின்னா புவரா கண்டக்ட் பண்ணும். புவர் கண்டக்டர். குறைந்த அளவே மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்துகிறது. அதனாலதான் இதை குறை கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஜெர்மானியமும் சிலிக்கானும். ஓகே, நெக்ஸ்ட் சிலிக்கான் அப்படின்றது நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலிக்கான் அப்படின்றது மின்னணு கருவிகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உலோக போலிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிலிக்கான் அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதணும். போரான் அப்படின்றது ஃபயர் ஒர்க்ஸில், இக்னிஷனில், ராக்கெட்டோட எரிபொருளாக எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா போரான். தென் மோல் அப்படின்ற கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை எல்பிஎஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, கிலோகிராம்ஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, கிராம்ஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, கிராம்லையோ எல்பிஎஸ்லையோ நம்ம வெயிட்டை நம்மள ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மெத்தட் கிலோகிராம் தான் இல்லையா? அது மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு தங்க வளையல் எடுத்துக்குவோம். அதாவது கோல்ட் பேங்கிள் எடுத்துக்குவோம். இந்த தங்க வளையல்ல மொத்த
மொத்தம் எவ்வளோ அணு கரு துகள்கள் இருக்கு, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், நம்பர் ஆஃப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் அணுக்கரு துகள்கள் இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால முடியுமான்றதை யோசிச்சு பாருங்க. அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றது அந்த கோல்ட் பேங்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு கெமிக்கல், ஒரு எலிமெண்ட்டை, ஒரு சப்ஸ்டன்ட்டை, ஒரு காம்பவுண்டை, ஒரு சேர்மத்தை நம்ம படிக்கணும், அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கெமிஸ்ட், வேதியாளர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால கெமிஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மோலார் கான்செப்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. மோல் இஸ் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் that denotes an amount of substance. என்ன அப்படின்னா number of particles, number of all the particles. ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய, ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய எல்லா துகள்களையோட கணக்கு தான் மோலார் கான்செப்ட், மோல் அப்படின்றது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை அவகேட்ரோ அப்படின்றவர் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி எந்த ஒரு சப்ஸ்டன்ஸஸாக இருந்தாலுமே அதோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றது 6.023 into 10⁻23 மோல் -1. 6.023 into 10⁻23 into மோல் பவர் -1 அப்படின்றது தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய துகள்களின் அளவு அப்படின்றத அவகேட்ரோ மாறிலி மூலியமா, அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் மூலியமா நமக்கு அவகேட்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தட் மீன்ஸ் சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போனோம்னா 10 மோல் ஆஃப் கோல்ட் பேங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்ட் பார்ட்டிகல்ஸ் 10 மோல் ஆஃப் 10 மோல் ஆஃப் தங்க துகள்கள் ஒரு வளையல்ல இருக்கு அப்படின்னா இந்த 10 into 6.023 into 10⁻, அவகேட்ரோ கான்ஸ்டன்ட், அவகேட்ரோ மாறிலியை நம்ம இதோட இன்டூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தமா அந்த வளையல்ல இருக்கக்கூடிய துகள்களின் எண்ணிக்கை தெரிஞ்சிடும். அப்போ எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அந்த பொருள்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை நம்ம அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் மூலியமா மெஷர் பண்ணிக்கலாம். மோல் அப்படின்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், எவ்வளோ அளவு ஒரு அணுக்கரு துகள்கள் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட், ஒரு அலகு. That's it. We have learned about entire concept of element and compound அப்படின்ற சாப்டரை இதோட முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே இதை பற்றி படிக்க வேற எதுவும் இல்லை. ஆசிட்ஸ், பேஸ், சால்ட்ஸ் அப்படின்ற சாப்டரோட நெக்ஸ்ட் உங்க எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட்.